ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த நிகழ்ச்சியை துவக்கமுகமாக பௌதியா மதரசாவினுடைய மாணவர் சல்மான் அல் ஃபாரிஸ் குர்ஆன் ஷரீஃபிலிருந்து சில வசனங்களை ஓதி ஆரம்பித்து வைப்பார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, நாகூர் ஷரீஃப் 7 லெப்பை ஜாமியா மஸ்ஜித் மற்றும் நாகூர் அல் இஹ்சான் மனிதநேய ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பாக நடத்தப்படக்கூடிய அன்னலாரின் மாண்பை அறிந்து கொள்வோம் என்ற தொடர் சொற்பொழிவில் 84வது நிகழ்வாகிய இன்றைய தினம் ஹைபர் செய்திகள் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரை அமையும். கடந்த 83வது நிகழ்விலே ஹைபர் யுத்தம் என்ற தலைப்பில் நாம் பேசினோம். அந்த யுத்தத்தில் நடந்த பல்வேறு நிகழ்வுகள் இன்றைய உரை முழுவதும் இன்ஷா அல்லாஹ் செய்தி துளிகளாக அமையும். அந்த யுத்தத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தலைமை தாங்கினார்கள் என்று குறிப்பிட்டோம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கையில் தான் கொடி கொடுக்கப்பட்டது. அந்த கொடியின் கீழ் சஹாபிகள் ஒன்று திரண்டு
ஹைபரை கைப்பற்றினார்கள் என்ற ஒரு பொதுவான செய்தியை கடந்த உரையிலே நாம் சொன்னோம். ஆனால் ஹைபர் என்பது ஒரு கோட்டை அல்ல. ஹைபர் என்பது ஒரு பெரிய இடம். அது கோட்டைக்குள் கோட்டை, கோட்டைக்குள் கோட்டை என்று பல கோட்டைகள் இருக்கிறது. அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, கோத்திரம் கோத்திரமாக வாழ்ந்தார்கள். இதை முன்னாலே நம்ம சொல்லி இருக்கிறோம். அந்த கோத்திரத்தார் தங்களுக்குன்னு ஒரு கோட்டையை கட்டி வச்சுக்கிடுவாங்க. 3000 பேர் இருப்பாங்க, 4000 பேர் இருப்பாங்க. அவங்களுடைய மூதாதையர் ஒருத்தர் இருப்பார். அந்த மூதாதையனுடைய அவருக்கு ஒரு 10 பிள்ளைகள் இருந்திருக்கும். அந்த 10 பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சிருப்பாங்க, அப்படி ஒரு வரிசையாக வந்து அது ஒரு குழுவாக ஒரு கோட்டைக்குள்ள உட்கார்ந்துருவாங்க, கோட்டையை அமைச்சுக்கிடுவாங்க. இது அன்றைய காலத்தில் இருந்த மதீனாவிலும் இருந்ததை நம்ம சொன்னோம். இந்த பகுதிகளிலேயே வலிமையாக இருந்ததுன்னு சொன்னா ஹைபர் தான். ரொம்ப வலிமையான கோட்டைகளும் அவர்களிடத்துல இருந்தது. நிறைய பொருளாதாரமும் அவங்க இடத்துல இருந்தது. எல்லாமே யூதர்கள் தான், அவ்வளவு பேரும் யூதர்கள் தான். அவர்களை தாக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்பதை கடந்த விஷயத்தில் நம்ம சொல்லிட்டோம், உரையிலேயே சொல்லிட்டோம். இன்னைக்கு அதை தெளிவுபடுத்துற மாதிரி இன்னைக்கு அரபகத்துல யுத்தம் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? இந்த யுத்தத்திற்கான ஏதாவது ஒரு சரியான காரணத்தை இன்றைய அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேல சொல்ல முடிகிறதா என்றால் சொல்ல முடியாது. அணு ஆயுதம் ஈரானிடம் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அவங்கள போய் என்ன செஞ்சோம், தாக்குனாங்க. முன்னால சண்டைகள் நடந்தது. இப்போ அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருந்தது. அப்படி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே போய் என்ன செஞ்சாங்க, ஒரு தாக்குதல் நடத்தி அதனுடைய உச்சக்கட்ட தலைவரையும் கொன்றாங்க. இப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இதை எதிர்க்கிறது. இது ஏன் நடந்தது என்றால் அதுக்கு பின்னணியிலே ஒன்று இருக்கிறது. இஸ்ரேலினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் மேல ஒரு கேஸ் இருக்கிறது. அது அல்லாம வேறு விஷயங்களும் இருக்குது, சில ஃபைல்ஸ். இந்த நிலையில் அவர்களுடைய மரியாதை, நெதன்யாகு அவர்களுடைய கண்ணியம் எல்லாமே குறையுது மக்கள் மத்தியில. பொதுவாக அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தங்களை பற்றிய ஒரு தப்பபிப்பிராயம் மக்கள் மத்தியில வருதுன்னு சொன்னா, மக்கள் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, வேறொரு பிரச்சனையை கொண்டு வந்து முன்னுக்கு வச்சிருவாங்க. எல்லாரும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க, இதை மறந்துடுவாங்க. புதிய செய்திகள் தான் அது என்ன செய்யும், பிரபல்யமாக பேசப்படும். இது இயல்பான ஒன்று இந்த அரசியல்வாதிகளுக்கே உள்ளது. நம்ம நாட்டிலேயே நிறைய பார்க்கிறோம். இந்த ஒன்றிய அரசு அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். எனவே ஒரு தேர்தல் வருதுன்னு சொன்னா எங்கேயாவது ஒரு விபத்து நடக்கும், ஒரு கலவரத்தை உண்டு பண்றது. இதுக்கு இடையில பாத்தீங்களா, அதை தங்களுக்கு சாதகமாக மாத்திக்கொள்றது. இத மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி இவங்க இன்னைக்கு இந்த யூதர்கள் தான் இதுல முதன்மையானவர்கள். அவங்களுக்கு அடிக்கிற ஆள் கிடையாது. எனவே இந்த இஸ்ரேல் பிரதமர் தன்னை பாதுகாப்பதற்காக மட்டுமே இந்த யுத்தத்தை நடத்தினார். இதை புரிந்து கொண்ட இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களும் பெரும்பான்மையினர்கள், அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அரசை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த நாடுகளிலேயே போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு உதாரணம். எனவே இவர்கள், இந்த யூதர்கள் எப்போதுமே இந்த மாதிரி சதி திட்டங்கள்ல ரொம்ப ஈடுபடக்கூடிய, ரொம்ப கெட்டிக்கார தன்மை வாய்ந்தவர்கள். அவர்கள் ஈடுபடுவதை தெரியாத அளவுக்கு மற்றவங்க மேல சுமத்திடுவாங்க, மற்றவர்கள் மீது என்ன செஞ்சிருவாங்க, சுமத்திடுவாங்க. இந்த அடிப்படையில் தான் முஸ்லிம்களை ஒழித்து கட்டுவதற்கு, அழித்து கட்டுவதற்கு, இஸ்லாமை இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு தீவிர முயற்சியை இந்த ஹைபரில இருக்கக்கூடியவர்கள், இந்த ஹைபர்ல யார் இருக்கிறா அப்படின்னா, ஏற்கனவே நிறைய யூதர்கள் இருந்தாலும் மதீனால அடி வாங்கினாங்களா இல்லையா, பனு நதீர், பனு குறைலா, அவங்கெல்லாம் இப்ப இங்க வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அங்க வந்துட்டாங்க. அடிச்சு அவங்கெல்லாம் வெளியாக்கப்பட்ட போது, அங்க துரோகத்தன்மையிலே அவங்க ஈடுபட்ட பொழுது அவர் அதை விட்டு வெளியாகி இந்த ஹைபர் தான் அவங்களுக்கு இடம் கொடுத்தது. இந்த ஹைபர்ல இங்க அவங்க சும்மா இருக்கையில, இங்க இவங்களையெல்லாம் தூண்டி விட்டு இந்த முஸ்லிம்கள் இங்க வந்துருவாங்க, இதுக்கு முன்னால நம்ம போய் அடிச்சிடணும் அப்படின்னு இந்த கத்பான் கோத்திரத்தோட இணைந்து அவர்களையும் தங்கள் பக்கம் கொண்டு வந்து அவர்களோட ஒரு பெரிய படையை திரட்டி முஸ்லிம்களை அழிக்கணுங்கிற சதி திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக முந்திக்கிட்டாங்க. கத்பான் பக்கம்
பக்கமும் போய் வந்து அவர்களை அச்சுறுத்தி அவர்களை யுத்தத்துக்கு வர முடியாத ஒரு பயத்துல கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரசியல் தந்திரத்தினுடைய அடிப்படையில் இதை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இப்ப கைபருக்கே நேரம் வந்துட்டாங்க. தாக்கு பிடிக்க முடியும்னு நினைச்சாங்க, ஆனா முடியல. அவங்க நினைத்ததை விட முஸ்லிம்கள் வலிமையாக இருக்கிறாங்க, ஒன்றுபட்டு இருக்கிறாங்க, மன உறுதி மிக்கவர்களாக இருக்கிறாங்க. ஆயுத பலத்தாலும் கோட்டை பலத்தாலும் ஆள் பலத்தாலும் வாகன பலத்தாலும் உணவுகள் நீர் வசதி என்ற எல்லா வகையிலையும் கைபர் வாசிகள் வலிமையா இருக்கிறாங்க. ஆனாலும் கூட முஸ்லிம்களை அசைக்க முடியல. இது ஏன் என்று கேட்டால் அவர்களுடைய அந்த இறை நம்பிக்கையும் வலிமையான மன உறுதியும். அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு கோட்டையாக தோற்றுக்கொண்டே வந்தாங்க. சரி, இப்போது அப்படி பல நிகழ்வுகள் அந்த கைபர்ல நடந்தது. அது மாதக்கணக்காக நடந்தது. அந்த யுத்தம் ரொம்ப நாள் நீடித்தது. அந்த அடிப்படையிலே முரஹப் என்ற அந்த தலைவன் ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து பாடல் பாடிக்கிட்டு வந்தான். என்ன எதிர்க்கிறவன் யாராவது இருக்கிறானா அப்படியே அப்படின்னு கேட்ட போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அடிச்சாங்கன்னு சொன்னமா இல்லையா? அந்த செய்திகள் ஏற்கனவே அவனை கொலை செஞ்சாச்சு, கோட்டைக்கு உள்ள கைப்பற்றினாங்க நம்ம சொன்னோம். இப்ப அவனை 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 கொல்லும் போதும் கூட ஒரு நிகழ்வு நடந்தது, அதை நான் பின்னால சொல்றேன். அவன் கொல்லப்பட்டதற்கு பிறகு அவனுடைய தம்பி யாசிர் என்று ஒருத்தர் இருந்தான். அவன் ரொம்ப வலிமையான வீரன் தான். அவன் வந்து என்ன செய்தான், கூக்கரையிட்டான். முபாரசாங்கிறது, முபாரசான்னு சொன்னா இந்த யுத்தம் நடத்துறதுக்கு முன்னால அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, இந்த பத்ரை பற்றி பேசும்போது நான் சொல்லி இருக்கிறேன். இதை இந்த முபாரசா என்பது என்ன என்பதை பத்ர் யுத்தத்தை பற்றி பேசும்போது நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த யுத்தம் நடத்துவதற்கு ரெண்டு பக்கத்துலையும் திரள நிற்பாங்க. இந்த படம் கணிக்கும், இந்த படம் கணிக்கும். நேருக்கு நேர் தானே. இப்ப இன்னைக்கு நேர்லாம் இல்லை. ஸ்கட் அனுப்புறது, மிசைல் அனுப்புறது, ட்ரோன் அனுப்புறது, இப்ப நான் அந்த மாதிரி நடந்து போச்சு. நேரா சண்டை போடுறது ரொம்ப குறைவு. அப்ப அன்னைக்கு நேராக சண்டை போடுவது மட்டும்தான் இருந்தது. அம்பு எய்வது, ஈட்டி எய்வது, வாழ், இந்த மூணு தான் ஆயுதங்கள். தடுப்பதற்காக கேடயம் இருக்கும். குதிரையில போடுவாங்க, அல்லது ஒட்டகத்தில் இருப்பாங்க, அல்லது கோவேரி கழுதையில இருப்பாங்க. கோவேரி கழுதை இருக்கிறது ரொம்ப குறைவு. கால்நடையாக தரைப்படையாக இருப்பாங்க. இப்ப இந்த யுத்தம் நடத்துவதற்கு முன்பாக என்ன செய்வாங்கன்னா, அங்கிருந்து ஒரு 2 பேரோ ஒருத்தனோ அல்லது 3 பேரோ வருவாங்க. பத்ர்ல 3 பேர் வந்தாங்க. இப்போ ஒருத்தன் வர்றான், இந்த யாசிருங்கிறவன் வர்றான். வந்து சொல்றான், என்னோடு சண்டையிடுவதற்கு உங்கள தைரியமான ஆளு யாரா இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறான். அதே மாதிரி முஸ்லிம்களும் கேட்பாங்க. இது எல்லா யுத்தத்திலையும் நடக்கிறது. இப்ப இவன் தான் வர்றான், முதலாவது வர்றான். வந்து என்னோட சண்டையிடுவதற்கு உங்கள யாராவது இருக்கிறாங்களா அப்படியா இப்படியான்னு தன்னுடைய வீரத்தை பத்தி எல்லாம் பேசுவாங்க. இந்த யுத்தத்துல அப்படி பேசலாம், முஸ்லிம்களும் பேசுவாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க, நான் யார் தெரியுமா, ஹைதர், என்னுடைய அம்மா எனக்கு அப்படி பேர் வச்சிருக்கிறாங்கன்னு தன்னுடைய தாயை பற்றி எல்லாம் பேசுவாங்க. அப்படி பேசுவதற்கு யுத்த களத்திலே அனுமதி இருக்கிறது. எதிரிகளை அச்சுறுத்துவதற்காக மன உளவியல் ரீதியாக தாக்குதல் நடத்தி அவர்களை பலகீனப்படுத்துவது, இதற்காக அந்த மாதிரி யுத்தங்கள் அந்த யுத்த களங்களில் இப்படி பேசுவது உண்டு. அப்ப அந்த யாசிர் அவரும் என்ன செய்றார், வந்து பேசுறார், என்னோட மோதுவதற்கு உங்கள்ட்ட ஆள் இருக்கா, யாரா நஞ்சா குஞ்சானா இருக்கிறீங்க, என்னோட வந்து பாரு நான் எப்படி இருக்கிறேன், அவன் திடகாத்திரமா இருக்கிறான். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலான்னு என்ன செஞ்சாங்க, முன்னுக்கு வந்தாங்க. நான் வர்றேன்பா அப்படின்ட்டு, பா உன்ன ஒரு கை பாக்குறேன்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா முன்னுக்கு வராங்க. அப்ப அந்த யுத்தத்துல ஜுபைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய உம்மாவும் கலந்துக்கிறாங்க. சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப், ரசூலுல்லாஹ்வுடைய தாய் மாமி, பாப்பா கூட பிறந்தவங்க. சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மாமி, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அம்மா. அவங்க சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், யக்துலு இப்னி, இந்த யாசிர் என் பிள்ளைய கொன்னுடுவானே, எவ்வளவு திடகாத்திரமா இருக்கிறான், அவன் பெருசா இருக்கிறான், என் பிள்ளை சின்னதா தானே இருக்கிறாரு அப்படிங்கிற கருத்துல சொல்றாங்க. அவன் பார்த்தா தடன்னு நெடுன்னு வளர்ந்து நிக்கிறான், ஆஜானு பாகுவான தோற்றத்தோட இருக்கிறான், என் பிள்ளைய கொன்னுடுவானே அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பல் இப்னுக யக்துலுஹு இன்ஷா அல்லாஹ், அப்படி இல்ல மாமி, அல்லாஹ் நாடினால் உங்கள் மகன் தான் யாசிரை கொல்லுவான், உங்கள் மகன் தான் யாசிரை என்ன செய்வான், கொல்லுவான் அப்படின்னு சொன்னதும்
அதே மாதிரி நடந்தது. 2 பேருக்கு இடையில சண்டை நடந்தது. 2 பேரும் கடுமையான வீரர்கள் தான். யாசிர் லேசான வீரன் அல்ல, ரொம்ப கடுமையான வீரன். கடுமையான யுத்தம் நடந்து அடிச்ச அடியில அவன் யாசிர் கொல்லப்பட்டு போயிட்டார் அப்படிங்கிறத நம்ம வரலாற்றுல பார்க்கணும். இது ஒரு நிகழ்வு. இப்படி சின்ன துணுக்கு துணுக்குகளாக இன்றைய உரை அமையும். அந்த கைபர் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு கையில கொடியை கொடுத்தாங்களா இல்லையா? அவங்கள்ட்ட அல்லாஹ் அவங்க கையில வெற்றியை தருவான்னு சொல்லி துவா செஞ்சு கொடுத்துட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமைகளில் ஒருவராக இருந்த அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிநாயக கையில கொடியை கொடுத்ததற்கு பின்னால அலிநாயகத்தினுடைய பின்னாப்படையில நாங்க போறோம். போனா ஒரு கட்டத்துல முரஹப் அவன் தான் தலைமை தாங்கி வர்றான். கடுமையான முறையில அவன் போரிடுவான். அப்படி சண்டையிடும் போது ஒரு கட்டத்துல என்ன செஞ்சான்னா வாளால் ஓங்கி அடிச்சான் அலிநாயகத்தை. அவங்க கேடயத்தால தடுத்தாங்க. கேடயம் உடைஞ்சிருச்சு. அலிநாயகத்தினுடைய கேடயம் உடைஞ்சு போச்சு. அப்படி உடைந்த போது சற்று என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் நகண்டு முன்னுக்கு போய் அந்த கோட்டையினுடைய பிரம்மாண்டமான கதவு, அந்த கதவை அப்படி பிடிச்சு தூக்கிட்டாங்க. எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அந்த கதவை என்ன செஞ்சாங்க, ஒரு கையால் அப்படி தூக்கி பிடிச்சுக்கிட்டு கேடயமாக்கி, கதவை பிடிச்சு தூக்குறதா இந்த கதவை வச்சுக்கோங்க. இந்த கதவை தூக்க முடியுமா? ஒரு ஆளை பிடிச்சு நிக்க முடியுமா? இந்த கதவை விட பன்மடங்கு பெருசு அது. கோட்டை கதவுங்கிறது எப்படி இருக்கும்? அவங்க சாதாரணமாக அப்படி தூக்கி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அப்படின்னு அதை கேடயமாக வச்சு அடிச்சு அவனையும் கொண்டுட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த யுத்தம் முடிந்த நிலையில அந்த கதவை என்ன செஞ்சாங்க, கீழே போட்டாங்க. சரி, நான் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அபூ ராஃபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையா இருந்தவங்க. அதற்கு பிறகு நாங்க 8 பேர் சேர்ந்து அந்த கதவை தூக்குறது பார்த்தா முடியலங்கிறாங்க. 7 பேர் வந்தாங்க, நான் 8வது நபரு. 8 பேர் சேர்ந்து அந்த கதவை தூக்குறதுக்கு 2 பேர், அந்த 8 பேர் 2 கையாலை பிடிச்சு தூக்குறோம், எங்களால தூக்க முடியல அப்படிங்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஆற்றலை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான் என்பதை சையதுனா அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, யஸீத் இப்னு அபி உபைத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, பிந்திய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்குலாம் பின்னால ஒரு தடவை நான் கைபர் யுத்தத்திலே கலந்து கொண்டு இருந்த சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நான் சந்திச்சேன். அவங்க மேல ஒரு பெரிய வெட்டுக்காயம் ஒண்ணு இருந்தது. அந்த அடையாளம் காயமாக இருக்கல, அந்த காயப்பட்டதனுடைய அடையாளம் பெரிய அடையாளம் இருந்தது. அப்ப நான் இது என்னது அப்படின்னு கேட்டேன். சலமா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, யா சாஹிப ரசூலில்லாஹ், இது என்னது அப்படின்னு கேட்டேன். இது கைபர் யுத்தத்திலே நான் கலந்து கொண்ட போது வாங்கி அடி, வாளால் ஒருத்தன் என்ன செஞ்ச அடிச்சிட்டான், என்ன அதனுடைய அடையாளம் தான் இது. ரத்தம் ஓடி அது பெரிய காயமாக ஆயிடுச்சு. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நான் போய் சொன்னேன். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல ஊதுனாங்க. 3 தடவை அப்படி ஊதுனாங்க. அந்த இடத்துல எனக்கு ஷிஃபாவாயிடுச்சு. ஆனா அதனுடைய அடையாளம் இன்னைக்கு இருக்கு. ஆனா அந்த வேதனையோ அந்த காயமோ அன்னைக்கு இல்லை. அவங்க ஊதின உடனேயே அது நீங்கியது என்று அவங்க குறிப்பிட்டு காட்டினாங்க. இந்த நேரத்துல ஒரு அந்த சண்டை முடிஞ்ச உடனே சில பேர் என்ன செஞ்சிருவாங்க, அடுத்த கோட்டையில போய் உட்கார்ந்துருவாங்க. இந்த கோட்டை பிடிபட்டுன்னு சொன்னா அடுத்த கோட்டையா இருக்குது. கைபருங்கிறது ஒரு கோட்டை அல்ல, பல கோட்டைகள், பல்வேறு கோட்டைகள். அப்போ ஒரு கோட்டையில் எங்களுக்கு வெற்றி கிடைத்தது. அவங்க மற்ற கோட்டைகளை அவங்க அந்த மக்கள் திறந்து விட்டுருவாங்க, நீங்க உள்ள வாங்க. ஏன்னா அந்த பக்கத்துல சண்டை நடக்குது, இந்த பக்கம் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, அந்த பக்கம் எதிரிங்க. ஓடி போய் தங்களுடைய கோட்டையை விட்டு அடுத்த கோட்டை அங்க இருக்குது, அங்க போய் திறந்துக்கிடுவாங்க, கதையை பூட்டிடுவாங்க. வலிமையான கோட்டைகள்லாம் இருந்தது, பலகீனமான கோட்டையும் இருந்தது. இப்ப அந்த மாதிரி ஒரு யுத்தம் நடந்து ஒரு கோட்டைக்குள்ள ஓடுறாங்க. அப்ப ஓடும்போது இந்த முஸ்லிம்கள் தரப்புல ஒரே ஒரு நபர் மாத்திரம் விடாம அவர் விரட்டி அடிக்கிறார். விரட்டி அடிக்கிறார். அவருடைய அந்த வீரத்தையும் தனியாக போய் விரட்டி அடிக்கிறத பார்த்து நாங்களாம் ஆச்சரியப்பட்டு போனோம். சஹாபிகள் சொல்றாங்க, நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனோம். அவருடைய வீரத்தையும் அவருடைய தீரத்தையும் பார்த்து நாங்க அரண்டு போனோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சஹாபிகள் சொல்றாங்க. நாங்க நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னோம், யாரு சொல்றோம், அந்த மனிதரை பாருங்க. நாமெல்லாம் திரும்பி, அவங்கெல்லாம் முஸ்லிம்கள்லாம் தங்களுடைய முகாம்களுக்கு திரும்புறாங்க. தங்களுடைய டென்ட் இருக்கும் இல்லையா, அந்த கூடாரம், அந்த கூடாரத்துக்கு நாங்க திரும்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் விடல, அந்த கோட்டை தன்னந்தனியா அடிச்சு நொறுக்கிட்டு போறாரு.
அப்ப அவரை பார்த்து நாங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு போனோம். என்ன தைரியம், தனியாக போய் என்ன செய்யறாரு, விரட்டுறாரு எதிரிகளை, முஷ்ரிக்கீன்களை என்றெல்லாம் நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்ன, யார் சொல்லலாம், அவரை பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்களுக்கு அப்படியே திகைப்பாயிடுச்சு. இன்னஹு மின் அஹ்லின் நார், அவர் நரகவாசி அப்படின்னா. எங்களுக்கெல்லாம் கை காலெல்லாம் அப்படியே ஆடிடுச்சு. அப்ப நாங்க நினைச்சோம் அவரே நரகவாசின்னா அப்ப நாமெல்லாம் யாரு? இந்த யுத்த காலத்திலே இன்னைக்கு நம்பர் 1 நினைக்கக்கூடிய அளவிற்கு அப்படி ஒரு போராட்டம் போராடுறாரு, தனியா நின்று எதிரிகளை விரட்டுறாரு, துணிச்சல் மிக்கவரா இருக்கிறாரு. தன்னுடைய உயிர் மீது கொஞ்சமும் அச்சம் இல்லாமல் துணிச்சலோட போய் விரட்டக்கூடிய ஒருவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அஹ்லின் நார் அப்படிங்கிறாங்க, நரகவாசிங்கிறாங்களே. இப்ப எங்களுக்கெல்லாம் பெரிய குழப்பமா போச்சு. அப்ப அவரே நரகவாசின்னா அப்ப நாமெல்லாம் யாரு? அவர அளவுக்கு நமக்கு துணிச்சல் இல்லையே, அந்த அளவுக்கு நம்ம தனிச்சு போகலையே. அப்ப சரி ஓடிட்டான், நாம் சண்டையிட்டோம், தைரியமா இருந்தோம், உயிர் பயம் நமக்கு இல்லைன்னாலும் கூட ஓடின பிறகு அந்த கோட்டை வரைக்கும் போய் விரட்டிக்கிட்டுல இருக்கிறாரு, அவரை நரகவாசின்னு அப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. நாங்க பயந்து போயிட்டோம். இனி அடுத்த நாள் சண்டை நடந்து கொண்டு இருக்கும் போது ஒரு சஹாபி நேரம் வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நாயகமே நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் மீண்டும் சாட்சி சொல்கிறேன் அப்படிங்கிறான். எல்லா சஹாபிகளும் சாட்சி சொன்னவங்க தானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏத்துக்கிட்டு சாட்சி சொன்னவங்க தான். திரும்பவும் வந்து என்ன செய்ய, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமா வந்து சொல்றார். ஒமாதாக், என்ன விஷயம் அப்படின்னு ரசூல் கேட்கிறான். யாரோ சொல்லலாம், நீங்க நேத்து ஒருத்தரை மீன் அகலினார் நரகவாசின்னு சொன்னீங்க இல்லையா, எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியா இருந்தது, எங்களுக்கு பயமாயிடுச்சு. அவரே நரகவாசின்னா நம்ம நிலைமையெல்லாம் என்ன அப்படிங்கிற பயம் அச்சமும் எங்களுக்கு வந்துச்சு. அதனால நான் என்ன செஞ்சேன், இன்னைக்கு ஏன் அப்படி ரசூல் சொன்னாங்க, சொன்னா ஒரு காரணம் இருக்குமே அப்படின்ட்டு இன்றைக்கு அவரையே நான் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருந்தேன். அவர் யுத்தம் நடத்திக்கிட்டு தான் இருந்தார். இன்னைக்கு அடுத்த நாள் அந்த யுத்தத்துல சண்டையில ஒரு கட்டத்துல அவருக்கு வந்து காயம் கடுமையா பட்டுடுச்சு. அந்த காயத்தை அவரால் சுமக்க முடியல. அவர் என்ன செஞ்சாரு, காயத்தினுடைய வலி தாங்க முடியாம தன்னுடைய வாளை பூமியிலே நெட்டி வச்சு அல்லது ஈட்டியை நெட்டி வச்சு அதுல அவர் மேல விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டார் நாயகமே அப்படின்னு சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தை சொல்றாங்க. இது எல்லாருக்குமான படிப்பினை. இன்னர் ரஜுல லயஅமலு அமலி லயஅமலு அமல் பி அமலி அஹ்லில் ஜன்னா ஃபீமா யபுது லின்னாஸ் வ இன்னஹு மின் அஹ்லின் நார். தொடர்ந்து ஒரு நீண்ட ஹதீது, அதுல ஒரு பகுதியை படிச்சிருக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனுஷன் சுவனவாதிகளினுடைய அமலாக, இதே மாதிரி பல்வேறு ரிவாயத்துகள் இருக்குது, அதனுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிடுறேன். ஒரு மனிதன் சுவனவாதியினுடைய அமலாக அமல் செய்கிறான், சுவனவாதிகளினுடைய அமலாகவே அமல் செய்யறான். ஆனா கடைசி நேரத்துல அவன் மாறி போய் நரகத்துக்கு போயிடுறான். மக்கள்லாம் இவன் சுவனவாதி அப்படின்னு நினைக்கிற நிலைமையில இருக்கும்போது கடைசியில் அவனுடைய நிலை மாறி போயிடுது. இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் இருக்கிறான், அவன் யாமலு அமல் அஹ்லின் நார், அவன் நரகவாசிகளுடைய செயல்களாக செஞ்சுக்கிட்டே இருப்பான். இவன்லாம் நரகத்தான் போவான், பாவி அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பான். கடைசி நேரத்தில் அவனுடைய நிலை மாறி அவன் தௌபா செய்து சொர்க்கத்துக்கு போயிடுவான் என்று சொல்லிட்டு இன்னொரு ஹதீதுல புகாரில வருது, இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், உங்களுடைய இறுதி நிலை எப்படியோ அதுதான் உங்களுடைய அமல்கள். எப்படி தீர்மானிக்கப்படுது, நீங்க பள்ளிக்கூடத்துல குவார்டர்லி எக்ஸாம், மிட் டர்ம் எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஃபர்ஸ்ட் மிட் டர்ம், செகண்ட் மிட் டர்ம், இது எல்லாத்துலயும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. அனுவல் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்க, ஃபெயிலா பாஸ்? ஃபெயில் தான். ஒருத்தர் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயிலு, மிட் டர்ம்ல ஃபெயிலு, குவார்டர்லயும் ஃபெயிலு, ஹாஃப் இயர்லில ஃபெயிலு, ஃபர்ஸ்ட் டர்ம் செகண்ட் டர்ம் எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிட்டு வர்றான். அனுவல்ல தூக்கி பிடிச்சிட்டு வந்துட்டான், பாஸ் ஆயிட்டான். அவன் போயிடுவானா இல்லையா? கடைசி எக்ஸாம் தான், அந்த கடைசி அனுவல் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம்ல ஒருத்தர் பாஸ் பண்ணா அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும், அடுத்த துறைக்கு அவர் என்ன செய்ய முடியும், காலடி எடுத்து வைக்க முடியும்.
எனவே ஒன்றினுடைய கடைசியை தான் பார்க்கப்படுகிறது. இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், உங்களுடைய அமல்கள் உங்களுடைய இறுதி காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது என்பதை வைத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ நம்முடைய வாழ்வினுடைய இறுதி பகுதி, நம்முடைய ஹவாத்தீம் நிறைவு எப்படி அழகானதாக இருக்கணும். அல்லாஹ் அதுக்கு தௌஃபீக் செய்வானா. கலிமாவோடு நம்முடைய வாழ்க்கை நிறைவு பெறணும், நம்முடைய ஹயாத்து முடிவு பெறணும், நம்முடைய இறுதி காலமும் முந்தைய காலமும் அழகாக இருந்தால் அது ரொம்ப பெரிய பாக்கியமான. இந்த காலமும் அழகாக இருக்கணும், நம்முடைய வாழ்வினுடைய இறுதி பகுதியும் அழகாக இருக்கணும். அதுதான் மிகச் சிறந்ததாக அமையும். எல்லாவற்றிலும் குறிப்பாக வாழ்வினுடைய இறுதி பகுதி சிறந்த பகுதியாக, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட பகுதியாக அமையணும் என்பதைத்தான் இங்கே நாம் என்ன செய்கிறோம், குறிப்பிட்டு சொல்கிறோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அருமையான பெருமக்களே, அடுத்த ஒரு செய்தி என்னன்னா, அந்த ஹைபர்ல ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒருத்தன், ஹைபரினுடைய யூதர்ல ஒரு பெரிய செல்வந்தர், எத்தனை பெரிய செல்வந்தர் இருக்கிறானோ அவங்கள்ட்ட ஆடு மேய்க்கக்கூடியவங்க இருப்பான். ஒரு கருப்பு ஹபஷி ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஹபஷி இருந்தான். அவன் முஸ்லீம்கள்லாம் அந்த மாதிரி போருக்கு போய்கிட்டு இருக்கிறத பார்த்து அவன் ஹைபருக்கு வெளியில ஆடு மேய்க்கிறதுக்கு வந்திருக்கிறான், அந்த கோட்டைகளுக்கு வெளியில. அப்ப சஹாபிகள்கிட்ட போய் அவர் கேட்கிறாரு, அந்த அடிமை கேட்கிறாரு, நீங்கெல்லாம் யாரு, எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்கெல்லாம் முஸ்லீம்கள், எங்களுக்குன்னு ஒரு நபி இருக்கிறாங்க, அவங்க நபி வந்திருக்கிறாங்க, நாங்க இப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கிறோம், நாங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையில எப்படி முன்னேற்றங்கள் இருக்கிறது, நேர்மை, ஒழுக்கம், பண்பு, கனிவு, அன்பு, அருள் சார்ந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நீதி நேர்மையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கலாம் எங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு கத்து தந்திருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்ன உடனே அந்த நபியை பார்க்கலாமா, நபியை பார்க்கலாம், நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்கறாங்க. பார்த்துட்டு நேரா வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, இலாமா ததுஉ, உங்களினுடைய கொள்கை என்ன, உங்களுடைய கோரிக்கை என்ன, நீங்கள் எதன்பால் மக்களை நீங்கள் அழைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுஉக இலல் இஸ்லாம், நான் உன்னை இஸ்லாத்தின் பால் அழைக்கிறேன். தஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், வேற எதையும் வணங்கக்கூடாது. வேற மனிதர்களையோ சிலைகளையோ சூரியனையோ சந்திரனையோ நெருப்பையோ பூமியையோ எதையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ்வை மட்டுமே நீங்க வணங்கணும், வணக்கத்திற்குரியவன் அவன் மட்டும்தான் என்பதை சொல்லிவிட்டு, அதோடு நீங்க என்னை இறைவனுடைய தூதராக ஏற்றுக்கொள்ளணும், தொழணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்றாங்க. அப்படி சொன்ன போது யார சொல்லலாம், நான் அந்த மாதிரி செஞ்சா எனக்கு என்ன கூலி, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், உலக்கல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்ப நான் ஈமான் கொள்றேன் நாயகமேன்னு சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு சொன்னாரு, நாயகமே இதெல்லாம் என்னுடைய எஜமானுடைய ஆடுகள், அமானிதமாக என்னிடத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கு, இந்த ஆடுகளை நான் என்ன செய்யறது, இப்ப நான் எப்படி, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சா அவன் என்ன கொண்டுடுவான், சும்மா அநியாயத்துக்கு என்னுடைய, நான் போரிட்டு உயிர் போறதுன்னா பரவாயில்லை, இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய தோழர்கள் சொன்ன மாதிரி ஷஹீதுடைய பதவி எனக்கு கிடைக்கும். ஆனா சும்மா நான் ஆட்டை கொண்டு போய் விட்டா அவன் இந்த செய்தி எப்படி அவனுக்கு போயிடும், அவனுக்கு தெரிஞ்சிடும். அதனால இந்த அமானிதமாக இருக்கக்கூடிய என்னிடத்தில் என்னை நம்பி என்னுடைய யூத எஜமான ஒப்படைச்சிருக்கிறான், இதை நான் என்ன செய்யறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இந்த இருக்கக்கூடிய இந்த படைகள் நம்ம தங்கி இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் அது நடக்குது, இதை விட்டு நீங்க வெளியில போங்க, கொஞ்சம் தூரம் இந்த இடத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட இடத்த சொன்னாங்க, இந்த இடத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, போங்க, போய் அந்த ஆடுகள் மேல ஒரு சின்ன பொடிக்கல்கள், சின்ன சின்ன குட்டிகள், இதுக்கு அப்படி தூக்கி போட்டுருங்க, அல்லாஹ் அப்படின்னு சொல்றீங்க, தூக்கி அந்த கல்லை அந்த ஆடுகள் மீது பொடிக்கல்ல சும்மா அப்படி தூவிடுங்க, மணலை தூக்கி, மணல் தான் கிட்டத்தட்ட, அந்த மணல் எடுத்து இந்த ஆடு மேல தூக்கி நீங்க போட்டுருங்க, அல்லாஹ் அந்த ஆட்டை கொண்டு போய் எங்க சேர்க்கணுமோ அதை சேர்த்துரும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த மனிதர் என்ன செஞ்சாங்க, நேர வெளியில வந்தாங்க, ஆடுகளை பத்திட்டு வந்து அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இடத்துக்கு வந்து அந்த ஆடுகள் மேல இந்த பொடி கற்களாக இருக்கக்கூடிய தூக்கி இப்படி போட்டு அனுப்பிட்டாங்க. அந்த ஆடுகள் நேர எஜமானுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துச்சு. அப்ப அந்த எஜமான் விளந்து கொண்ட அலிம செய்யதுகோ அன்னல் அப்த அஸ்லம், நம்ம அடிமை இஸ்லாத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிற தகவல் அவருக்கு என்ன செஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு, ஆடு எல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற விளங்கிக்கிட்டார். அல்லாஹ்வுடைய இதில் அடிப்படையில் அது இப்ப அவர் யுத்தம் நடக்குது. அடுத்த நாள் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்ட அந்த அடிமை ஷஹீத் ஆயிட்டார்.
அந்த அடிமை என்ன செஞ்சிட்டாரு? ஷஹீத் ஆயிட்டார். அந்த அடிமையை ஷஹீதான அந்த அடிமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்து இன்னொரு ரிவாயத்துல வருது, அப்படி முகத்துல லேசா திருப்பிக்கிட்டாங்க. என்ன நாயகமே சஹாபிகள் கேட்கறாங்க. அவர் ஒண்ணுமே இல்லை, பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லை, அவர் ஷஹீது தான். இப்ப அவரை கொஞ்சறதுக்காக சுவன ரம்பையர்கள் 2 பேர் ஹூர்லின் பெண்கள் வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நாங்க வெக்கப்பட்டு முகத்தை திருப்பிக்கிட்டேன் அப்படின்னா அந்த பாக்கியம் அவருக்கு கிடைத்தது என்று அவங்க சொல்றாங்க. இதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இது அடுத்த நாள் சண்டை அப்படின்னு இல்லாம அன்னைக்கே நடந்த சண்டையிலேயே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அன்னைக்கே அந்த சண்டையில ஆட விட்டுட்டு வந்தாங்க. சண்டை நடந்தது, அதுல ஷஹீத் ஆயிட்டார். ஒரு ரக்காத்து கூட அவர் தொழல, தொழுறதுக்கான நேரம் வரல. இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு தொழுகையினுடைய நேரம் வரல. காலையில 9 மணிக்கு இஸ்லாத்தை ஏத்தாரு, 10 மணிக்கு சண்டை நடந்தது, 11 மணிக்கு ஷஹீத் ஆயிட்டார். முடிஞ்சு போச்சு, சொர்க்கவாதியா ஆயிட்டார் அவர். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஹூர்லீன்கள் இந்த உலகத்திலே இறங்கி வந்து அவரை கொஞ்சம் கொண்டு இருப்பதை நான் பார்க்கிறேன். 2 பெண்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. அவங்க அறிவிக்கும் போது சொல்றாங்க, இன்னொரு மனிதர், அவரும் கற்பு மனிதர் தான், அந்த கற்பு மனிதர் தான் அடிமையா வச்சிருப்பாங்க. அந்த மனிதர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் யுத்த களத்துல போரிட்டார். அப்ப போரிட்டு அந்த அன்னைக்கு முஸ்லிம்களுக்கான ஒரு கோட்டை கிடைச்சது, அதுக்கான வெற்றி கனிமத்து பொருள் கிடைத்தது. அந்த பொருட்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பங்கு வச்சாங்க. அந்த பங்கு வைக்கக்கூடிய நேரத்துல இந்த புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தாரே இந்த அடிமை, அவர் அங்க இல்லை. அப்ப அவருடைய பங்கை ஒரு சஹாபிட்ட கொடுத்து இது அவருக்குரியது, அவருக்கு ஒப்படைச்சிருங்க. அவர் வெளியில எங்கே போயிட்டார். போயிட்டு வந்ததற்கு பிறகு அந்த சஹாபிகள் அவரை கூப்பிட்டுங்க, வாங்க இந்தாங்க அப்படின்னு அந்த கனிமத்து பொருட்களை எல்லாம் கொடுக்குறாங்க. யுத்தத்துல எதிரிகள் கிடைத்திருக்கமா இல்லையா? கனிமத்துங்கிறது யுத்தத்திலே கிடைத்த பொருள்கள். இந்த எதிரிகள் என்ன செஞ்சுவாங்க, தங்களுடைய பொருட்களை விட்டுட்டு ஓடிடுவாங்க. இந்த கோட்டையை விட்டுட்டு போனா எவ்வளவு பொருள் கிடைக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. வீட்டுக்குள்ள எவ்வளவு பொருட்கள் இருக்கும். சில சமயங்களில் பொருட்களை தூக்கிட்டு ஓடுவாங்க. நேரத்தோட என்ன செஞ்சுவாங்க, ஒரு வேலை தோக்குறதா இருந்தா ஆபத்து வர்றதா என்ன செய்யறதுன்னு சாமான்கள்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்க. அடி வாங்கினா முதல்ல அடி, நாம அடிச்ச வெற்றி பெற்றோம்னா பிரச்சனை இல்லை. அந்த யூதர்கள் தோக்குறாங்கன்னா நிறைய நேரத்தோட என்ன செய்வாங்க, பேக் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு குதிரையிலேயோ ஒட்டகத்திலேயோ கோவேரி கழுத்துல சாமான்கள்லாம் ஏற்றி கட்ட 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 கட்டன்னு பார்த்துக்கிட்டு உள்ள போயிடுறது. அடுத்த கோட்டைக்கு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. இருந்தாலும் கூட பொருள்கள், சில பொருள்கள் கிடைக்கத்தான் செய்யும். அந்த நிலங்கள் கிடைக்கும், வீடுகள் கிடைக்கும், வயல்வெளிகள் இருந்தா அதுல உள்ள பகுதிகள் கிடைக்கும். இப்படி இருக்குமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி சில பொருள்கள், நிறைய வீடுகள் பொருள்கள்லாம் இவருக்கும் கிடைத்தது. அதுதான் கனிமத்து பொருள் அப்படிங்கிறது, யுத்தத்திலே கிடைத்த பொருள்கள். இந்த பொருள்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைப்பாங்க. அதை எப்படி பங்கு வைக்கிறது? அல்லாஹ் ரசூலுக்குன்னு ஒண்ணுக்குது. 5ல் ஒரு பங்கு அல்லாஹ் ரசூலுக்கு கொடுக்கணும், அது தனி சப்ஜெக்ட். குர்ஆன் அதை பேசுகிறது. அது அல்லாம கால்நடையாக யுத்தம் புரிந்தவர்களுக்கு எத்தனை பங்கு, அதாவது குதிரையிலே ஒட்டகத்திலே இருந்து யுத்தம் புரிந்தவர்களுக்கு எத்தனை பங்கு என்பதெல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். மார்க்க நமக்கு சொல்லுது. அத மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இப்படி பிடித்து கொடுத்ததற்கு பின்னால இவருக்கு உள்ளான பங்கை என்ன செஞ்சிட்டாங்க, வேற ஆட்ட ஒப்படைச்சாங்களா. இவர் வெளியில போயிட்டு வந்தார். வெளில வந்தோடனே சஹாபிகள் அந்த பொருளை இருந்தாங்க, உங்களுக்கானது, நாங்க இந்த காசு, வெள்ளி காசு, தங்க காசு, இந்த ஆடு, அது இந்த பொருள்கள்லாம் கொடுக்குறாங்க. என்னதுன்னு கேட்கறாங்க. அவருக்கு என்னன்னு விளங்கல, புதுசா வந்த ஆள் தானே, இது என்ன, இதான் கனிமத்து பொருள். கஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்ச பொருள், இது உங்களுக்கான கிஸ்மு, உங்களுக்கான பங்கு அப்படின்னு. அப்படியா அப்படின்னு எல்லாத்தையும் என்ன செய்ய எடுத்துக்கிட்டு மூட்டை கட்டிக்கிட்டு அவர் நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும்னு வந்துட்டார். யா ரசூலல்லாஹ், நான் இந்த பொருளுக்காக வத்தபஅதுக, உங்களை நான் பின்பற்ற இல்லை. நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டது, உங்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்டு உங்களை நான் பின்பற்றுவதெல்லாம் இதற்காக அல்ல. இது எனக்கு ஒரு மேற்றே இல்லை, இந்த சிந்தனையே இல்லை. இப்படி கிடைக்குங்கிறது எனக்கு தெரியாது. யுத்தத்திலே வெற்றி அடைந்தால் இந்த மாதிரி கனிமத்து பொருள்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஒன்றுக்காக நான் உங்களை பின்பற்ற இல்லை. நான் பின்பற்றியதெல்லாம் என்ன தெரியுமா, நான் எதிரிகளோடு போராடி அவர்களை சில பேரை கொல்லணும், அதற்கு பிறகு நான் ஷஹீதாகணும். ஷஹீதான சும்மா இல்லை,
இங்க அம்பு பாயணும், இந்த இடத்துல அம்பு பாயணும். இப்ப 2 தடவை கையை காட்டுறான். என்னுடைய குரல் வழியிலே அம்பு பாய்ந்து நான் ஷஹீத் ஆகணும், அல்லாஹ் ரசூலுக்காக, இந்த தீனுக்காக நான் உயிரை கொடுக்கணும், இதற்காகத்தான் நான் உங்களை பின்பற்றினேன் அப்படின்னு சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க சொல்றது உண்மையாக இருக்குமேயானால் அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், உண்மைப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் சண்டையில அவர் ஷஹீத் ஆயிட்டார். அந்த ஜனாசாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்து காட்டுறாங்க, யார் சொல்லலாம் இவர், அவரா இவர், சல்ல இப்படி கை காட்டுறாங்க, அவரா இவர், ஆமா. பார்த்தா அந்த இடத்துல 2 அம்பு பாஞ்சிருக்கு. அப்பன்னு சொன்னாங்க, சத்தகல்லா, அல்லாஹ் உங்களை என்ன செஞ்சிட்டான், உண்மைப்படுத்திட்டான். அப்ப நீங்க சொன்னது உண்மைதான், உங்களை உண்மைப்படுத்தி விட்டான், நீங்கள் உண்மையை சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு அவங்கள வாழ்த்திட்டு அல்லாஹ் உங்களை சுவனலோகத்தில் என்ன செஞ்சிட்டான், நுழைத்து விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிமையை புகழ்ந்து என்ன செய்றாங்க, பேசுறாங்க. இன்னொரு அடிமை ஒருத்தர் வர்ற, அவர் வந்து சொல்றாரு, யாரும் சொல்லலாம், நான் இஸ்லாத்துல வந்துட்டேன், நான் ஏத்துக்கிறேன், உங்களை அப்பதான் இஸ்லாத்தை நான் ஏத்துக்கிறேன் நாயகமே, சரி, ஆனா என்ன அல்லாஹ் கபூல் செய்வானான்னு தெரியலையே, ஏன் அப்படி கேட்குறீங்க, நான் கருப்பா இருக்கிறேன், சரி, 2வது கருப்பா இருந்தாலும் கலையா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அழகா இருப்பாங்கல்ல, கருப்பா இருந்தாலும் ஒரு அழகு இருக்கும் இல்லையா, அந்த அழகு என்கிட்ட இல்லை, அசிங்கமா இருக்கேன், என் தோற்றமே அசிங்கமா இருக்கு, எல்லாரும் என்னை கேலி கிண்டல் பண்ணுவாங்கங்கிற மாதிரி நான் இருக்கிறேன், சரி. 3வது, சரி, எதுவும் என்ற வசதி வாய்ப்புகள் இருந்துன்னு சொன்னா அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், மக்கள்கிட்ட நம்ம ஒரு கெத்து காட்டலாம், அதுவும் இல்லை, வசதி இல்லை, அழகு இல்லை, நிறம் இல்லை, ஒண்ணுமே இல்லை என்கிட்ட. அப்போ அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதையெல்லாம் அல்லாஹ் பார்க்கறது இல்லை, உங்க கல்பை தான் பார்க்கறான், உங்க நியத்தை பார்க்கறான் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நீங்க உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் உங்களுக்கு சூனத்தை தரும் அப்படின்னாங்க. அடுத்த நாள் போர்ல அவங்களும் ஷஹீத் ஆயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசா பக்கத்துல வந்து சொன்னாங்க, ஃபகால லகத் ஹஸ்ஸனல்லாஹு வஜ்ஹக வ தய்யப ரூஹக வ கஸ்ஸர மாலக, அல்லாஹ் உங்களுடைய முகத்தை அழகுபடுத்துவானாக, அழகான முகமாக, ஆகிரத்துல அவங்க ரொம்ப அழகான பிரகாசம் ஆயிடுவாங்க, உங்களுடைய ரூஹை அல்லாஹ் தஆலா மனமானதாக ஆக்குவானாக, வாசமானதாக ஆக்குவானாக, வ கஸ்ஸர மாலக, உங்களுடைய செல்வத்தை, உங்களுடைய பிள்ளைகள்லாம் இருப்பாங்கல்ல, உங்களுடைய இதுகள்லாம் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துவானாக அப்படின்னு என்ன செஞ்சாங்க, துஆ செய்தார்கள் என்ற தகவலையும் இந்த கைபர் யுத்தத்திலே நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த கைபர் கோட்டை என்று எடுத்துக்கொண்டால் பல கோட்டைகள் நம்ம சொன்னோம். முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கைபரிலே கைப்பற்றிய கோட்டையினுடைய பெயர் நாயிம். நாயிம் என்ற கோட்டை தான் முதலாவதாக கைப்பற்றாங்க. அப்படி கைப்பற்றி உள்ள போகும்போது முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மஹமூத் இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா போகும்போது ஒரு வீட்டுக்கு மேலே இருந்த சில நபர்கள், அதுல பெண்கள் இருந்திருக்கிறாங்க, அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா, இந்த மாவு அரைக்கிற திருகு இருக்கும் இல்ல, அந்த காலத்துல இந்த மாவை திருகையை வச்சுதான் அப்படி ஒரு கம்பு குத்தி வச்சிருக்கோம், அதுக்குள்ள நடுவுல ஓட்டை இருக்கும், கீழே ஒரு கல் இருக்கும், மேல ஒரு வறண்ட கடலை இருக்கும், நடுவுல ஒரு கம்பு இருக்கும், அதுக்குள்ள வச்சு இதுல சைட்ல ஒரு கம்பு இருக்கும், இப்படியே வச்சு திருக்குவாங்க, திருகை தாஹுன். அந்த திருகையை வைத்து அப்படியே திருகி அப்படியே உள்ள வந்து மாவு அரைஞ்ச அந்த நெல்லோ அரிசியோ அது மாவா, அது கையரிசி இல்லை, அந்த காலத்துல கையில தானே, இப்பதானே எல்லாம் மிஷின் ஆயிடுச்சு, பாத்திரம் கழுவுற வரைக்கும் மிஷின் வந்துருச்சு. அதுதான் எல்லா பொம்பளைகளுக்கும் நோய். எல்லாம் இன்னைக்கு கேஸ் அடுப்பு அல்லது கரண்ட் அடுப்பு வந்துடுச்சு. முன்னால விறகு அடுப்பு தான் இருக்கணும், பூன்னு உட்கார்ந்து ஊதிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு கீழே தானே இருக்கும், உட்கார்ந்து தான் அடுப்புல சமையல் பண்ணுவாங்க. ஒரு பெரிய குழல் இருக்கும், அந்த குழலை வச்சு ஊதுன்னு ஊதுவாங்க, உட்கார்ந்து இருப்பாங்க. இப்போ சமையல் பூரா ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, நின்று தான் சமையல் பண்றாங்க. அதனாலதான் அந்த மூட்டு வலி பெண்களுக்கு. இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்றாங்க, பெண்களுக்கான மூட்டு வலி வருவதற்கு காரணம் என்னன்னா நின்று சமையல் செய்வது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. சரி, அந்த மாதிரி திருகைகள் இருக்குல்ல, அந்த திருகைகள் அப்படி இருக்கும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் வாஷிங் மிஷின், துணி கழுவுறதுக்கு மிஷின், பாத்திரம் கழுவுறதுக்கு மிஷின், சமைக்கிறதுக்கு மிஷின்,
அரைக்கிறதுக்கு மிஷின், அரிக்கிறதுக்கு மிஷின், எல்லாத்துக்கும் மிஷின். மிஷின் வாழ்க்கையே ஆயிடுச்சு. அன்றைக்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு காரியங்களை செஞ்சதுனால உடல் ஆரோக்கியமாக இருந்தது. மேனுவல், மனித உழைப்பின் வழியாகத்தான் எல்லா காரியங்கள் நடந்துகிட்டு இருந்தது. அதனால அந்த உடல் முழுமையான ஆரோக்கியமாக இருந்தது. இன்னைக்கு அந்த ஆரோக்கியம் போனதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாம் மிஷின் வாழ்க்கையாக ஆனதுனால. அப்ப அந்த திருகை என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா, சில பேரு இந்த மக்கள் போயிட்டு இருக்கும்போது திருகையை தூக்கி ஒரு ஆள் செய்து மஹ்மூத் இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு மேல போட்டு அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க. ஆனா அதற்கு பின்னால என்ன செய்யப்பட்டது, அப்படி கொன்றவர்கள் பழி வாங்கப்பட்டார்கள் என்ற தகவலையும் நம்ம வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த யுத்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சில தடைகளை விதிக்கிறாங்க. குறிப்பாக 4 விஷயங்களை அவங்க தடை செஞ்சாங்க, ஹராமாக்குனாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, கைது செய்யப்பட்ட பெண்கள் இருப்பார்கள் இல்லையா, அந்த கைது செய்யப்பட்ட பெண்கள் எல்லாம் அடிமையாயிடுவாங்க. அதே மாதிரி ஆண்களா இருந்தாலும் அடிமையாங்க, பிள்ளைகளா இருந்தாலும் அடிமையாக்கப்படும். இது அன்றைய காலத்துல நடைமுறையில இருந்தது. அது உடனடியாக என்ன செய்யல, மாற்ற முடியாது. மாற்றினா அது பெரிய ஃபித்னாவாயிடும். நாளடைவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அந்த அடிமை தளத்தையே என்ன செஞ்சாங்க, உடைச்சாங்க. அடிமைகளை உரிமையிடுவது என்பது பெரிய இபாதத்துங்கிறத சொன்னாங்க. சாபிகள்ல நிறைய அடிமைகள் இருந்தாங்க, வசதியான சில சாபிகள் இருந்தாங்க, பல அடிமைகள் இருந்தாங்க, நிறைய அடிமைகளை உரிமையிட்டாங்க. சித்திக் நாயகன் நிறைய அடிமைகளை வாங்கி உரிமையிட்டாங்க. இப்ப அந்த மாதிரி அடிமைகளை நீங்கள் உங்களுக்கு பெண்கள் அடிமைகளாக வருவார்களே, ஆனால் அவர்களை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ளலாம். ஆனால் அவர்கள் ஏற்கனவே கல்யாணமாகி அவர்கள் குழந்தை உண்டாகி இருந்தால் அவர்களை நீங்கள் உரிமையாக்க கூடாது. அவர்களை குழந்தை பெற்று எடுக்கும் வரை அவர்கள் உங்களுக்கு உரிமையானவர்கள் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதோட சம்பந்தமா ஃபிக்ஹுடைய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக இல்லை, வரலாறுங்கிறதுனால இதை நம்ம நிறுத்திக்கிட்டோம். இரண்டாவது என்னன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஒரு காலகட்டத்தில் கழுதையினுடைய உணவு ஆகமாக்கப்பட்டிருந்தது. கழுதையினுடைய உணவு ஆகமாக்கப்பட்டிருந்தது. கழுதை நான்வெஜ் இல்லையே, வெஜ் தானே, அது புல்லு அது இதை தானே திங்கும். அதனால அது ஆகமாக்கப்பட்டிருந்தது. அந்த கழுதை ஹராமாக்கப்பட்டது. அந்த செய்தியை நம்ம விரிவாக பேசியிருக்கிறோம். மூன்றாவது என்னன்னா, கீறி கிழிக்கக்கூடிய மிருகங்கள், இந்த நாபால இந்த நகத்தால கீறி கிழிக்க மிருகங்கள், பறவைகள், கீறி கிழிக்கக்கூடிய, கிழித்து தன்னுடைய உணவை சாப்பிடக்கூடிய பறவைகள், மிருகங்களை சாப்பிடக்கூடாது. நான்காவது விஷயம், இந்த கனிமத்து பொருள் இருக்கு இல்லையா, யுத்த களத்துல கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருள்கள், இந்த பொருள்களை எல்லாம் பங்கு வைக்கிறதுக்கு முன்னால விற்க கூடாது. அது எல்லாம் பங்கு வச்சதுக்கு பிறகுதான் அதை என்ன செய்யணும், விற்பனை செய்யறது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த பொருள் நமக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது சில பேருக்கு உறுதியா தெரியும். ஆனா அதற்கான சில முகாந்திரங்கள் உண்டு. எப்படியும் இந்த பொருள் 100க்கு 100 இது எனக்கு தான், சாபிகளுக்கும் தெரியும் இது இவருக்கு தான் போய் சேரும், இந்த சாபிக்கு தான் போய் சேரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் கூட அதை கைப்பற்றுறதுக்கு முன்னால் அதை என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாது. இதுலயும் ஃபிக்ஹுடைய மசாலாக்கள் இருக்கு. வியாபாரம் செய்யறதுல எப்படி செய்யணும். ஒரு பொருள் நமக்கு உரிமை இல்லை, அதை விற்கலாமா, விற்க முடியாது. நமக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளை என்ன செய்ய முடியாது, விற்க முடியாது. எனவே நமக்கு எப்போ உரிமையானதோ அப்பதான் விற்க முடியும். இது சம்பந்தமான வியாபார சட்ட திட்டங்கள் நிறையவே இருக்கிறது. ஆக இந்த 4 விஷயங்கள், உங்களுக்கு உரிமை இல்லாத இந்த கனிமத்து பொருட்களை என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு சொந்தமாறதுக்கு முன்னாலும் நீங்க விற்கக்கூடாது அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அறிவித்தார்கள். ஒரு கட்டத்துல உணவுகள் கொஞ்சம் குறைவாக இருந்தது. உணவுகள் அங்கங்க கிடைக்குது, முடிஞ்சிருது. ஒரு கட்டத்துல உணவு இல்லாம ஒரு சிரமம் ஏற்பட்டது. புதிதாக இஸ்லாத்தை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கௌம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு யாரும் சொல்ல உணவு இல்லாம கஷ்டமா இருக்கு அப்படின்றதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கையை உயர்த்தினாங்க. அல்லாஹும்ம இன்னக கத் அரஃப்த ஹாலஹும் வ அலைஸ லஹும் குவத்துன் வ அலைஸ பியதி ஷைஉன் உதீஹும் இய்யாஹு. இறைவா, இந்த மக்கள் கேட்கறாங்க உணவு இல்லைங்கிறது, அவங்க கேட்கறது உண்மைங்கிறது உனக்கு தெரியும். உனக்காக, உன்னுடைய தீனுக்காக, எனக்காக, இந்த ரசூலுக்காக, உன்னுடைய தூதருக்காக, உன்னுடைய மார்க்கத்திற்காக அவங்க என்ன செஞ்சாங்க, தியாகம் செய்வதற்காக வந்தவர்களுக்கு உணவு இல்லாம சங்கடப்படுறாங்க. எனவே அவர்களுக்கு என்னிடத்திலையும் கொடுக்கறதுக்கு உணவு இல்லை, என் கையிலையும் உணவு இல்லை. எனவே அவர்களுக்கு நிறைவான உணவை நீ தருவாயாக அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அடுத்த நாள் சண்டை, ஒரு மாலை நேரத்துல கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் சண்டை. அந்த சண்டையில ஸஅப் இப்னு முஆத், அந்த கோட்டையின் பேரை ஸஅப் இப்னு முஆத் அவருடைய கோட்டை. சில கோட்டைகளுக்கு அந்த தலைவர்களுடைய பெயரே வச்சிருவாங்க. கோட்டைகளுக்கு சில தலைவருடைய பேரை வச்சிருவாங்க. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த தலைவர், இந்த தலைவர், அந்த ஜாதி தலைவர் பேர்லாம் வைக்கிறோமா இல்லையா? பேரை வைக்கிறதும், சண்டை போடுறதும், அந்த பேரை மாத்துறதும், அதுக்கப்புறம் அவன் சண்டை போடுறதும், இதெல்லாம் தேவையில்லை. நாகூர் பஸ் ஸ்டாண்டா நாகூர் பஸ் ஸ்டாண்ட், நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டா நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட், சென்னை பஸ் ஸ்டாண்டா சென்னை பஸ் ஸ்டாண்ட், சென்னை ரயில்வே நிலையம், சென்னை ஏர்போர்ட், முடிஞ்சது.
இப்படி வச்சுட்டு போயிடணும். இனி ஒரு பேரை வச்சு அவன் சண்டைக்கு வந்து அவனை திருப்திப்படுத்துறதுக்கு இன்னொரு இடத்துல பேரை வச்சு அதுக்கு இன்னொரு போராட்டம், இதெல்லாம் ஒரு ஒரு பண்பான சமுதாயத்தினுடைய வேலைகள் அல்ல. இதெல்லாம் யூதர்கள் செஞ்ச வேலை தான். அப்ப அந்த யூதன் சாயிப் இப்னு முஆத்னு ஒருத்தர் தான், அவனுடைய பெயர்ல அந்த கோட்டை இருந்தது. அடுத்த நாள் அந்த சண்டை முடிந்த போது அந்த கோட்டை இவங்க கையில வந்துருச்சு. வந்தா நிறைய உணவு கிடைச்சது. அது ஸல்லல்லாஹு துவா அந்த கபூல் ஆனது. இந்த யார் பசியோடு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பரக்கத்தான் உணவு கிடைச்சது. உணவுன்னா அன்னைக்கு மட்டும் இல்லை, பல நாட்களுக்கு வைத்திருக்கக்கூடிய உணவுகள் கிடைச்சது. மூட மூடையா ரொட்டி, உணவு, பழங்கள், அது இதுன்னு எக்கச்சக்கமான கொழுப்பு. அந்த கொழுப்புலாம் அவங்களுக்கு ரொம்ப விருப்பமானது. நமக்கு சில பேர் கொழுப்பு சாப்பிடுவாங்க, ஆட்டு இறைச்சி, இந்த மாட்டு இறைச்சி, கொழுப்பு. சில பேர் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்றது நமக்கு ஜாயிது கொழுப்பு இருந்தா. சில பேர் ஏற்கனவே உனக்கு அதிகமாக கொழுப்பு இருக்குது, இதையும் தின்று கொழுப்பு ஏறவா, கொலஸ்ட்ரால் ஏறவான்னு கேட்பான். என்னது கொழுப்பா பேசுறவன் வைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எப்படியும் அந்த கொழுப்பு நமக்கு ஆகமாக்கப்பட்டது தான் என்றாலும் கூட பெரும்பாலும் சில பேர் தவிர்த்துக்கிடுவாங்க, சில பேர் சாப்பிடுவாங்க. இருக்கட்டும். சில பேர் ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி சாப்பிட்றீங்கன்னா அதுல டேஸ்டே கொழுப்பு தாங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. இருக்கிறதுலையே உணவுலையே ரொம்ப டேஸ்ட் ஒரு ஆடு மாடுன்னு எடுத்துக்கிட்டா அது ஈரலை விட டேஸ்டா இருக்கிறது என்னதான் கொழுப்பும்பாங்க. சரி, உண்மையாக இருக்கலாம். அப்ப அந்த அரபுகள் கொழுப்பை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி உணவுகள்லாம் எக்கச்சக்கமான உணவுகள். இதுலயும் ஃபிக்ஹுடைய மசாலா இருக்கு. அப்ப இந்த கொழுப்புன்னு சொன்னா அந்த ஆடு அறுத்தது யாரு? அங்க ஆடு தானே, மாடுலாம் கிடையாது பெருசா. அரபகத்துல மாடுகள் பெருசா இருக்குதான், ஆடுகள் தான் நிறைய இருந்தது, ஒட்டகங்கள் தான். மாடுங்கிறது ரொம்ப 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 குறைவான. அப்ப அந்த ஆட்டு அறுத்தது யாரு? அந்த கொழுப்பு கிடைக்குதுன்னு சொன்னா அந்த கொழுப்பு அறுத்திருந்தா தானே கொழுப்பு கிடைக்கும். அந்த கொழுப்பு அறுத்தது யாரு? யூதர்கள் தான். அப்ப யூதர்கள் அறுத்ததை சாப்பிடலாமா அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? அப்ப அதற்கெல்லாம் ஃபிக்ஹுடைய மசாலா இருக்குது. இப்ப அது அந்த யூதர்கள்னு சொன்னா அஹ்லுல் கிதாப்னு சொல்லுவோம். இது சம்பந்தமான திருமணம் செய்தி, திருமணம் முடிக்கலாமா அப்படிங்கறது சம்பந்தமா முன்னால பேசினதா எனக்கு ஞாபகம். இங்க யாரு வேற எங்க நிகழ்ச்சியிலாம் தெரியல, அப்படி பேசி இருக்கிறோம். அப்ப அதற்கான தெளிவான விளக்கங்களை ஃபுகஹாக்களாக இருக்கக்கூடிய இமாம்கள் நமக்கு தெளிவா தந்திருக்கிறாங்க. நான் அதுக்கு விரிவாக போறதுக்கு இல்லை. ஆனால் அன்றைக்கு அது ஆகமாக இருந்தது. அன்றைக்கு அது ஆகமானதாக இருந்தது. இன்றைக்கு ஆகுமான்னு சொன்னு கேட்டா இப்ப அந்த நிலைமையெல்லாம் மாறிடுச்சு. இன்றைக்கு ஆகலாம் சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த பாருங்க, யூதர்கள்ட்ட ஒரு விஷயம் என்னன்னா அது ஒரு நல்ல விஷயம்தான். யூதர்கள் அறுக்காத அவங்க அறுக்காம வேற யார் அறுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. முஸ்லீம்கள் அறுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க யூதர்கள். இன்னைக்கு வரைக்கும் அதுல ரொம்ப பேணுதலா இருப்பான். யூதர்கிட்ட உள்ள ஒரு விஷயம் என்னன்னா அந்த தபஹ பண்றது, அறுக்கிறது இருக்குல்ல, அது அவர்கள் அறுக்காமல் வேறு யார் அறுத்தாலும் சாப்பிடவே மாட்டான். அதுல உறுதியாக இருப்பான். ஹைர், அருமையான பெருமக்களே, அப்படி நிறைய உணவுகள் அந்த சாயிப் இப்னு முஆத்னுடைய அந்த கோட்டை கிடைத்த போது பரக்கத்தான உணவுகள், எக்கச்சக்கமான உணவுகள், பல நாட்களுக்கான உணவுகள் முஸ்லிம்களுக்கு கிடைத்தது என்பதையும் இந்த வரலாற்றில் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு யுத்தத்தின் போதும் ஒரு கோஷம் எழுப்புவாங்க. ஒரு கோஷம் இருக்கும். அந்த கோஷத்தின் நம்ம இந்த போராட்டம் நடக்கிறது, தர்ணா நடக்கும் போது அந்த கோஷம் போடுறாங்களா இல்லையா? அதே மாதிரி முஸ்லீம்கள்ட்டையும் ஒரு கோஷம் இருந்தது, எதிர்கள்ட்டையும் கோஷம் இருந்தது. இந்த ஹைபர்ல உள்ள கோஷம் என்னன்னா யா மன்சூர் அமித், யா மன்சூர் அமித், அமித் அப்படிங்கிற, மன்சூரே அவனை கொன்று விடு, கொன்று விடு அப்படிங்கிறதான் கோஷமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரிக்கிறாங்க. இந்த மாதிரி கோஷம் போடுறதை அங்கீகரித்தார்கள். ஒரு நாள் யுத்தம் முடிந்தது. இனி அடுத்த கோட்டை, கோட்டையா போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கோட்டை முடிஞ்சு அடுத்த கோட்டை, ஒரு கோட்டை முடிஞ்சு அடுத்த கோட்டை. சில கோட்டைகள் ஈஸியாக வீழ்ந்து விடுகிறது, சில கோட்டைகளை பிடிக்கிறது கடினமாக இருந்தது. சரி, அபுல் யஸ்ர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் யுத்தம்லாம் முடிஞ்சது, ஒரு மாலை நேரம், சூரியன் அடைய போகுது, யுத்தம் முடிஞ்சு அவங்க கோட்டைகளை ஓடிட்டாங்க. இந்த ஒரு கோட்டையை விட்டுட்டு அடுத்த கோட்டைக்கு ஓடுற வேலை தானே. அல்லது அன்னைக்கு அந்த கோட்டையை பிடிக்க முடியாம அதே கோட்டையை பூட்டிக்கிட்டு உள்ள இருந்துருவாங்க, முஸ்லிம்கள் வெளியில இருப்பாங்க. அப்படி நாங்க இருக்கிறோம். அந்த கோட்டைகளுக்கெல்லாம் ஆடு போறதுக்குன்னு ஒரு வழி இருக்கும். அந்த ஆடு எழுச்சி ஒரு கோட்டைக்குள்ள வெளியிலிருந்து மேய்ஞ்சிட்டு அந்த கோட்டைக்குள்ள நுழையுது. அதெல்லாம் கனிமத்து பொருள் தானே, அதெல்லாம் கனிமத்து பொருள் தான். ஸல்லல்லாஹு வேகமா நுழைஞ்சுக்கிட்டு இருக்குது, கட 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 கட, அது பழக்கப்பட்டது, கட கட கடன்னு உள்ள போகுது. அப்போ அவங்க சொன்னாங்க, இது யாராவது 2 ஆடை பிடிச்சிட்டு வரக்கூடாதா, யாராவது போறீங்களா, பிடிச்சி சாப்பாடு சமைக்கலாமே அப்படின்றதும் அபுல் யஸ்ர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் வேகமாக தீக்கோழி ஓடுவது போன்று ஓடினேன் அப்படிங்கிறாங்க.
தீக்கோழி ஓடுறதுன்னு பாத்தீங்கன்னா இல்லையா, அந்த அந்த வேடை அவங்க சொல்றாங்க. தீக்கோழி மாதிரி நான் என்ன செய்தேன், விரைந்து சென்று கடைசியில் அந்த ஆடு போகும்போது பிடிச்ச ஒரு 2 ஆட்டை பிடிச்சிட்டு அப்படி தூக்கி கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால வந்தேன். அதுக்கு பிறகு அதை சமைத்து நான் அவர்களுக்கு நான் என்ன செய்தேன், கொடுத்தேன். கொடுத்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அம்திஅனா பிஹி ஒரு துஆ ஒன்று செஞ்சாங்க. இறைவா, இந்த அபுல் யஸர் இந்த தோழரை கொண்டு எங்களுக்கு பயனளிப்பாயாக அப்படின்னு கேட்டான். இதை பிந்திய காலத்துல அவங்க நியாயமான வருஷம் வாழ்ந்தாங்க. ஹிஜ்ரி 50 வரைக்கும் வாழ்ந்தாங்க. யாரு, அலிநாயகத்தினுடைய ஆட்சியெல்லாம் முடிந்து முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம் எல்லாம் அந்த காலத்தினுடைய கடைசி அது. அப்போ கிட்டத்தட்ட நிறைய சஹாபிகள் ஒஃபாத் ஆயிட்டாங்க. சஹாபிகள் கடைசியாக ஒஃபாத்தான சஹாபிகளுடைய பட்டியல அபுல் யஸர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. அந்த கடைசி காலத்துல சொன்னாங்க, அம்திஊனி பி உம்ரி. அந்த தோழர்கள் அவங்கெல்லாம் வந்து தாபியங்கள், சஹாபிகள் இல்லை. அப்ப மற்ற சஹாபிகள் தான் அடுத்த காலத்துல உள்ளவங்க. அவங்கள பார்த்து சொன்னாங்க, என்னை கொண்டு நீங்கள் பயன்பெறுங்கள், என்னை கொண்டு நீங்கள் பயன்பெறுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னை கொண்டு என்ன விதமான நீங்க பயன்பெற முடியுமோ அதை பயன்பெறுங்கள். ஏன்னா அப்படி ஒரு துஆவை ரசூல் எனக்காக கேட்டாங்க. அல்லாஹும்ம அம்திஅனா பிஹி, எங்களுக்கு அவரை கொண்டு நீ பயனளிப்பாயான்னு கேட்டுட்டாங்க. அதனால அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு அற்புதமான துஆவை என்னை கொண்டு இந்த சமூகத்திற்கு பயன் கிடைக்கணும் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. அதனால நீங்க என்னை கொண்டு பயனளிங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லணுமா சொல்றேன், ஹைபரை பத்தி சொல்லணுமா சொல்றேன், மற்ற விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பயண விஷயமா சொல்லணுமா சொல்றேன், அல்லது உங்களுக்கு ஏதாவது நான் பணி செய்யணுமா செஞ்சு தர்றேன், உங்க வீட்டுல வந்து சமைக்கணுமா சமைக்கிறேன் அப்படிங்கிற கருத்துல என்னை கொண்டு இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வே நீ பயனளி என்று ரசூல் கேட்டதனால இப்பவும் அது இந்த துஆ அப்படிதானே இருக்கு. என்னை கொண்டு நீங்கள் பயன்பெறுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் இன்னொரு கோட்டை. இந்த கோட்டையை கைப்பற்றி உள்ளே போன போது சஹாபிகள் அறிவிக்கிறாங்க, மற்ற கோட்டைகள் இருந்ததை விட இந்த கோட்டைக்குள்ள விவசாய நிலம் பெருசாகவும் இருந்தது, நல்ல பசுமையாகவும் இருந்தது, நல்ல பலவென்று நல்ல இருக்குது. நாங்க வேகமா போய் ரொம்ப அவசரமா போய் அதை அறுவடை செய்தோம். அறுவடை செய்து அதனுடைய பலன்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். மறுநாள் எங்களுக்கு ஒரு வகையான காய்ச்சல் ஏற்பட்டது, கடுமையான காய்ச்சல். யுத்தத்துக்கெல்லாம் போக முடியாது, படுத்துட்டானுங்களா. ரசூலுல்லாஹ்ட்ட போய் முறையிட்டோம், நாயகமே இப்படி ஒரு காய்ச்சல் ஏற்பட்டு வித்தியாசமாக இருந்தது. அந்த காய்ச்சல் ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி ஒரு காய்ச்சல் வைங்களேன், ரொம்ப அப்படி பலகீனப்படுத்திடுச்சு எங்களை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோல் பை இருக்கு இல்லையா, தோல் துருத்தி, அந்த தோல் பையில தண்ணீரை ஊற்றி அதை குளிர வைங்க. நம்ம முன்னாலெல்லாம் மண்பானை இருக்கும், இப்ப எல்லாம் ஃபில்டர் தானே போச்சு. முன்னாலெல்லாம் மண்பானை, அது கூலா இருக்கும். அப்படி இல்லை, நமக்கு கூலா வேணும்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது, முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஷர்ரு தான். ஆனா இப்ப என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, முன்னாலே நம்ம இந்த கார்பரேஷன் தண்ணி வரும், அதுல இருந்து பிடிச்சி பானையில ஊத்தி வைப்போம். 2 நாள் ஆயிட்டா அதுல புழு வரும். இதுல புழு வருமா? இதுல வராது. இந்த மினரல் வாட்டர்ல புழு வருமா? வராது. புழு எதில் வருகிறதோ அதுதான் ஆரோக்கியமான நீர். புழு எதுல பத்துதோ அதுதான் ஆரோக்கியமான நீர். புழு எதுல வரலையோ அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் உரிக்கப்பட்டுடுச்சு, அதுல புழுவே வாழ முடியாது. அதுதான் நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு அதான் லேஸ், எது லேசா அது நடந்து சரி நடக்கட்டும். இப்போ அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு தோல் பை சலதாசம் அந்த இப்போ முன்னாடி இப்போ பானை சில இடங்கள்ல இருக்குது பானைகள். நீங்க வெயில் காலத்துல பானையில ஊற்றி வச்சு அந்த மணலை போட்டு அதுக்கு மேல வச்சு அதுல சில செடிகள் நட்டி வைப்பாங்க, இன்னும் கொஞ்சம் கூலா இருக்கும். அதெல்லாம் ஆரோக்கியமானது. இது நம்முடைய ஆபாக்கள் நம்ம சொல்லி தந்தது. இப்ப எல்லாம் ஃப்ரிட்ஜ் தான், ஃப்ரிட்ஜு கூல் வாட்டர் தான். அதுவும் இப்போ வேன காலம் சம்மர் வந்து இருக்குது, எல்லாம் கூலிங் கடைகள்லாம் வந்து கூலாக தான் இருக்கு, பரக்கத்தான் இருக்கு. சரி ஹைர், அருமையான பெருமக்களே, இப்ப என்ன அப்படின்னா சரதான் சொன்னாங்க, நீங்க தோல் பையில தண்ணீரை நிரப்பி அதை குளிர வைத்து சுபுஹ் பாங்கு ஃபஜ்ருக்கு பாங்கு சொன்னோமா இல்லையா, சொன்னதற்கு பிறகு இக்காமத்துக்கு முன்பாக உங்களுடைய மேனியில் ஊற்றுங்கள். நாங்க இது ஒரு பெரிய விஷயமானு பார்க்கணும். எப்போ குளிக்க சொல்றாங்க, தலையில ஊத்து மேல மேனியில ஊற்றுங்கிறாங்க. அதான் உங்க மேனியில ஊட்டுங்க. எப்போ ஊத்தணும், அதை குளிர வச்சு, சூடா ஊத்தக்கூடாது, குளிரா என்ன செய்யணும், அது கூலாயிடணும், அந்த சூடு போயிடணும். குளிர வைக்கணும்னு சொன்னா ஐஸ் மாதிரிலாம் இருக்காது, சூடு இருக்காது,
சூடு இல்லாமல் அதை குளிர வைத்து அந்த தண்ணீரை சுபுகு பாங்கு சொன்னதற்கு பிறகு இகாமத்து சொல்வதற்கு முன்பாக உங்க மேனியில் ஊற்றுங்க. நாங்க அந்த மாதிரி செஞ்சோம், ஒரே நாள்ல எல்லா நோயும் போயிடுச்சுங்கிறான். அப்ப இது ஒரு பெரிய ஒரு மருத்துவமாக நம்ம என்ன செய்கிறது, இதை பார்க்கப்படுகிறது என்பதை நாம் முழங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, இதுல செய்திகள் நிறைய இருக்குது. ஒரு முக்கியமான தகவலுக்கு நான் வர்றேன். இப்ப இதுல கைது செய்யப்பட்ட பெண்கள்ல சஃபியா பின்த் ஹுயை இப்னு அக்தப் அப்படின்னு ஒரு பெண் இருக்கிறாங்க. ரொம்ப அழகான பெண், அறிவார்ந்த பெண். கைது செய்யப்பட்ட பெண்கள் கைதியா இருக்கிறாங்க. யாருன்னா ஹுயை இப்னு அக்தப். இந்த ஹுயை இப்னு அக்தப் பத்தி நம்ம நேரத்தோடய பேசி இருக்கிறோம். எப்போ பேசணும் அப்படின்னு கேட்டா அகழ் யுத்தத்துல பேசணும். அகழ் யுத்தம் நடந்த போது இந்த அகழ் யுத்தத்துக்கு இவன் தான், இந்த ஹுயை இப்னு அக்தப் தான் ரொம்ப இதா இருந்தான். கடைசியில் அங்கேருந்து விரண்டு ஓடி இங்க வந்து புகுந்துட்டான். எங்க கைபர்ல வந்து சேர்ந்துட்டான். ஒரு லீடர், அவன் ஒரு கோட்டைக்கே தளபதி, அவன் ஒரு அரசன் மாதிரி வாழ்ந்தவன், பெரிய செல்வந்தன். அவனுடைய அந்த ஹுயை இப்னு அக்தபுடைய மகள் தான் யாரு, சஃபியா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வராங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக ஆகிறாங்க. அது இருக்கட்டும். இப்ப இந்த சஃபியா அவங்க வந்து என்ன செய்யாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்குல திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு தஆலான்னு ஒரு சஹாபி இருக்கிறாங்க. இவங்களுடைய தோற்றத்துல தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அதுக்கு ஒரு சபப் இருக்கு. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றத்துல வருவாங்க. இந்த திஹியத்துல் கலபியினுடைய பங்காகத்தான் இந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா போய் சேர்ந்தது. அப்ப நிறைய சஹாபிகள் வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், அவள் ஒரு அரசர் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி உங்களிடம் இருப்பதுதான் தகுதியாக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டு அவங்களை அழைத்து, யார, திஹியத்துல் கலபி அழைத்து, அந்த பெண்ணை நீங்க என்ன செய்ய விட்டுருங்க, அதுக்கு பதிலாக இந்த 2 பெண்ணை வச்சுக்கங்க அப்படின்னு அவங்க என்ன செய்யாங்க, வேற இதுகளை கொடுத்து அந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்கள அந்த ஹுயை இப்னு அக்தபுடைய மகளா இருக்கக்கூடிய சஃபியா நாயிட்ட கேட்கிறாங்க, உங்களை நான் விடுதலை செய்து விடுகிறேன், உங்களை விடுதலை செய்வதை விட்டால், இப்ப இவங்களுக்கு ரசூலுல்லாஹ்க்கு சொந்தமாயிட்டாங்க, அடிமை பெண்ணா இருக்கிறாங்க, நான் உங்களை விடுதலை செய்து விட்டால் அந்த விடுதலை செய்வதையே மகராக ஆக்கி நான் உங்களை திருமணம் செய்து கொள்வதற்கு உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க முழு விருப்பம் அப்படின்ட்டாங்க. அவங்க முழு விருப்பத்துல இருக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி அவங்களை விடுதலை செய்தார்கள். அந்த விடுதலையே விடுதலை செய்யணும்னா காசு ஒரு ஆளுக்கு கொடுக்கறதா விற்கிறதா இருந்தா காசு கொடுத்தானே விற்பாங்க. இப்ப அதையே மகராக ஆக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டாங்க, சஃபியா நாயை திருமணம் முடிச்சுட்டாங்க. இப்படி திருமணம் முடித்ததற்கு பிறகு அவர்கள் வந்து அந்த திருமணங்கிறது வேற ஒரு இடத்துல வச்சு, இங்கே கைபர் இருந்து புறப்பட்டு ஒரு தூரம் போனதுக்கு பிறகு ஒரு இடத்துல வச்சு நடந்தது. அதற்கு வலிமாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறாங்க. வலிமாவை ஒரு சாபியை கூட்டு பிலான் நான் கூட நினைக்கிறேன், அவங்கள கூப்பிட்டு உட்கார வைத்து நீங்க ஒரு துண்டை விரிங்கன்னாங்க. அதுல பழங்கள்லாம் கொண்டு வந்து போட்டாங்க. அதுல ரொட்டியோ இறைச்சியோ அந்த விருந்துல இல்ல, வலிமால இல்ல. நமக்கெல்லாம் இறைச்சியெல்லாம் இல்லாம விருந்தா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படியே விருந்து இருந்திருக்கு. இறைச்சி இல்லாம விருந்து சாப்பிட முடியுமா, இது என்னப்பா விருந்து அப்படின்ட்டு நமக்கு உஷார் இல்லாத விருந்து அப்படிமோ. ஆனா அது அன்னைக்கு பழங்கள், நெய், தயிர், இந்த மாதிரி பேரித்தம் பழங்கள், இவைகள் தான் அன்னைக்கு வலிமாவாக வழங்கப்பட்டது அப்படின்னு வரலாறுல பதிவாகி இருக்கு. சரி, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்கள குத்து பாக்குறாங்க. கண்ணுல ஒரு காயம் இருக்கு, கண்ணுல ஒரு பச்சை ஒரு மாதிரியா இருக்கு. இது என்னன்னு கேட்கறாங்க. இது என்ன சஃபியா, உங்க கண்ணுல என்ன இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம். இப்ப இவங்க ஏற்கனவே இவருக்கு கல்யாணம் முடிச்சது யாருன்னு கேட்டா, ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச பெண் தான். கினானா என்பவர் கல்யாணம் முடிச்சிருந்தார். சஃபியா நாயகிய கினானா என்பவர் என்ன செஞ்சாரு, கல்யாணம் முடிச்சிருந்தார். இந்த கினானா அந்த யுத்தத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் நோக்கி புறப்பட்டு வரும் பொழுது சஃபியா நாயகி ஒரு கனவு ஒண்ணு காண்றாங்க. ஒரு கனவு காண்றாங்க. என்னன்னா, வானத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் கீழே இறங்கி வந்து இவர்களுடைய மடியில் விழுவது மாதிரி ஒரு கனவு. இப்படி ஒரு கனவு காண்றாங்க. கனவு கண்ட தன்னுடைய கணவன்கிட்ட சொல்றாங்க. அப்போ வானத்திலிருந்து ஒரு முழு நிலவு, 14ஆம் நிலவு, அதான் முழுமையா இருக்கும், அந்த நிலவு அப்படி கீழே இறங்கி வந்து என்னுடைய மடியில் விழுவது மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன். இது என்னுடைய கணவரிடத்திலே நான் சொன்னேன். சொன்னதும் அவருக்கு கோபம் வந்துடுச்சு. அவர் சொன்னாரு, யஸ்ரிப், மதீனாவினுடைய அரசரை நீ கல்யாணம் முடிக்க விரும்புறியோ? அப்ப அந்த கனவுக்கு விளக்கத்தை அவர் விளங்கிக்கிறார் பாருங்க. அப்ப அவர் விவரமான ஆள் தான் அந்த கினானாங்கிறவர்.
மதீனாவினுடைய அரசரை நீ திருமணம் முடிக்க விரும்புறியோ? அவங்களுக்கு அது உண்மையிலே என்னன்னு தெரியல. அவங்களுக்கு அவங்க கல்யாணம் முடிப்பாங்க கொள்வாங்க அதெல்லாம் தெரியாது. சண்டைய நடக்க போகுதுங்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர, சண்டைக்காக இவங்க நம்ம செஞ்ச யூதர்கள் செஞ்சதனுடைய விளைவு ஒரு பட புறப்பட்டு வந்திருங்கிறது தெரியும். அவ்வளவுதான் தெரியுமே தவிர அவங்க தலைவருங்கிற சூழ்நிலை பத்திலாம் ஒரு பெருசா செய்திகள் அவங்களுக்கு தெரியாது. அவர் அந்த கோதில் அடிச்சிட்டாரு, அதான் இந்த கண்ணு கலங்கிட்டு நாயகமே அப்படிங்கிறத அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்போ அப்போ அந்த கல்யாணம் நடக்குங்கிறத அல்லாஹ் அவங்களுக்கு ஏற்கனவே இதன் வழியாக என்ன செஞ்சிட்டான், அறிவிச்சிட்டான் அப்படிங்கிறத நம்ம அந்த கினானங்கிறது யாருமே இல்லை, எங்களுடைய சாச்சா மகன் தான், உங்களுக்கு சாச்சா மகன் தான், அவங்களுக்கு முறை மாப்பிள்ளையாக தான் அவர் என்ன செய்யறாரு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிட்டோம். அருமையான பெருமக்களே, அதற்கு பிறகு புறப்படும் போது எங்க அந்த கைபர் இருந்து புறப்படக்கூடிய சமயத்துல சஹாபிகளுக்கு ஒரு சந்தேகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த விருந்துக்கெல்லாம் முன்னால, கைபர் இருந்து புறப்படும் போது விருந்துக்கெல்லாம் முன்னால சஃபியா நாயகி உம்மஹாத்துல் மூமினீன்கள்ல உள்ளவர்களா அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை பெண்கள்ல உள்ளவர்களா? இமா அப்படிங்கிறது அடிமை பெண்கள்ல உள்ளவரா அல்லது மற்றபடி கல்யாணம் முடிச்சிடா? அப்போ சொன்னாங்க அவங்களுக்கு முகத்துல திரை நிகாபு போட்டாங்கன்னு சொன்னா அவங்க உம்மஹாத்துல் மூமின்கள்ல ஒரு ஆள். நிகாபு போடல, ஹிஜாப் மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க, நிகாபு போடலைன்னு சொன்னா அவங்க அடிமை பெண்ல ஒரு ஆள் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா நாயகியை புறப்படும் போது அவங்க கூட்டிட்டு வர்றாங்க, நிகாபு போட்டிருந்தது. அப்போ எல்லாரும் வழங்கிட்டாங்க, நம்முடைய தாய் அவங்க உம்மஹாத்துல் மூமினீன்ல ஒரு ஆளு, அவங்கள ரசூல் திருமணம் தான் முடிச்சிருக்கிறாங்க, அடிமை பெண் அல்ல என்பதை விளங்கி கொண்டார்கள். இதுல என்னன்னு கேட்டா எல்லாருடைய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த ஒட்டகத்துல இவங்களை ஏத்துறாங்க. சஃபியா நாயகி ஏத்தும் போது அந்த ஒட்டகத்துக்கு மேல அவங்களால ஏற முடியல, நல்ல உயரமா இருக்கு. ஒட்டகத்துல ஏறுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். நம்மெல்லாம் ஏறி ஒரு தடவை ஏறி படாத பாடம் நாங்க பட்டோம். சுபஹானல்லாஹ், எப்படா இறங்க மாட்டோன்னு இருந்தது. அப்போ அந்த மாதிரி ஏறும்போது அவங்களுக்கு சிரமப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தொடையை கொடுத்தாங்க. சஹாபிகள்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அந்த தொடையில நீ கால் வச்சு ஏறுமா அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்து அதுல காலை வச்சு மேலே ஏறினாங்க. அப்ப தன்னுடைய மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க, மனைவிமார்களை அவங்களுக்கான உரிமைகளை எப்படி கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த செய்தியின் வழியாக சொல்லுவாங்க. அருமையான பெருமக்களே, இப்படி கைபரினுடைய செய்திகள் என்று நிறைய செய்திகள் இருக்கு. இன்னைக்கு பூரா அதையே பேசி இருக்கிறோம். இன்னும் சில செய்திகள் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் கூட இந்த காலத்தினுடைய நேரத்தை நான் கருதி என்னுடைய உரையை நான் நிறைவுக்கு வருகிறேன். இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க பாருங்க, ஒவ்வொரு படிப்பினைகள் இருக்கும். இப்போ அந்த தண்ணி ஊத்துறது, குளிக்கிறது, ஃபஜ்ருடைய நேரத்துல என்ன செய்யறது, பாங்க இகாமத்துக்கு முன்னால குளிக்கிறது, அது ஆரோக்கியத்தை தருகிறது அப்படிங்கிறத நம்ம விளங்குகிறோம். இப்படியெல்லாம் பல்வேறு செய்திகளையும் பல படிப்பினைகளையும் இந்த வரலாறுகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது, படித்துக் கொள்ள முடிகிறது. அதை நம்முடைய வாழ்வியலிலே கொண்டு வந்து நாம் செயல்படுத்தும் பொழுது நம்முடைய ஈமானும் உறுதிப்படும், நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வலிமை மிக்க சமுதாயமாக நாம் உருவாகுவதற்கும், சிறந்த ஒரு சமுதாயமாக நான் திகழ்வதற்கும், ஒன்றுபட்ட சமுதாயமாக நான் ஆகுவதற்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. இந்த நாட்டிலே மாநிலத்திலும் மத்தியிலும் சிறந்த எல்லா மக்களுக்கும், முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நடுநிலையாக ஆளக்கூடிய ஆட்சியும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுஆஃபி நிஅமஹு வயுகாஃபி மஸீதா வஃபன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم تقبل هذا المجلس برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار برحمتك يا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولأحبابنا ولجيراننا ولمن أوصانا بالدعاء. رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين.
أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل